அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு துயரச் சம்பவம். கடந்த ஒரு 1.5 வாரமாகவே ரொம்ப மோசமாக இருக்குது. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி நம்மளுடைய கடலூர் மாவட்டத்தில் செம்மங்குப்பம் அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒரு ரயில்வே கிராசிங்கில் ஒரு பள்ளி வாகனம் வந்துட்டு அந்த ரயில்வே கிராசிங்கை கிராஸ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் பண்ணுறப்போ ட்ரெயினில் இடித்து அந்த இடத்துலையே 2 குழந்தைங்க ஸ்பாட் அவுட்டு. இன்னொரு குழந்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி அவங்களும் உயிரிழந்திருக்காங்க. அதில் 2 குழந்தைங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க. சாருமதி, செழியன் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைங்க. சாருமதி சம்பவ இடத்துலையே உயிரிழந்துட்டாங்க. அந்த செழியன் தான் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பையனும் இறந்திருக்காரு. இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு அவங்களுடைய பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும். ஆசாசியாக பெற்று வளர்த்து அவங்க கொஞ்சி பல விஷயங்கள் அவங்க அந்த குழந்தை மேலே பயங்கர ஆசை வச்சுருந்துருப்பாங்க. அந்த சாருமதி அப்படின்ற பொண்ணை டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா ஆசைப்பட்டாராமா. அது மாதிரி அந்த செழியன் அப்படின்ற பையனை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஆசைப்பட்டாராம். அந்த குழந்தைங்களை கிளப்பி விட்டுட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் கூலி தொழிலுக்கு போயிருக்காங்க. அந்த போன இடத்துல இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவங்க ரொம்ப மோசமாக மனசு உடஞ்சி போய் வந்திருக்காங்க. இதை நம்ம எப்படி சொல்கிறது என்ன ஏதுன்னே ஒன்றுமே தெரில. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே கிராசிங் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த கேட்டு ஓப்பனில் இருந்திருக்கு. அங்கே டிரைவர் கேட் ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்காரு. போன இடத்துல ட்ரெயின் இடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல கேட் கீப்பர் மேலே தான் தவறு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. கேட் கீப்பர் தூங்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தில் அடிப்பட்ட இன்னொரு பையனும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேட் கீப்பர் இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட வரல, அவர் தூங்கிட்டு தான் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு தூக்கத்தில் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் பதிவு பண்ணுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த கேட் கீப்பரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. ரயில்வே தரப்பில் இருந்து அந்த டிரைவரை குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டிரைவர் தான் அந்த கேட்டை தரங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிரைவர் தான் பொறுப்பில்லாமல் கேட் கீப்பர்கிட்ட கேட்டதுனால கேட் கீப்பர் திறந்து விட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி ரயில்வே துறை கேனத்தனமாக கேவலமாக அவங்களுடைய விளக்கத்தை கொடுக்குறாங்க. அந்த கேட் கீப்பர் அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி அங்கே இருக்கிற பொதுமக்களும் அந்த குழந்தைங்களுமே சொல்கிறாங்க, அடிப்பட்ட குழந்தைங்களும் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? சரி, இவங்களுடைய வழியிலேயே போவோமே. டிரைவர் கேட்டார்னா அந்த கேட் கீப்பர் திறந்துடணுமா? திறந்துடலாமா? அவருடைய வேலையை அவர் சரியாக செய்ய வேண்டாமா? இது முழுக்க இந்த விபத்து ரயில்வே துறையுடைய தோல்வியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. காஸ்ட் கட்டிங் பண்ணுறோன்ற பேரில் நார்த் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரிப்பட்ட நபர்களை வேலைக்கு கொண்டு வச்சு அவங்களுக்கு அவங்கள முழுசாக குற்றம் சொல்லி ஒன்றும் இல்லை, அவங்கள இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடுத்தி இதை தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சிடுறது. அவங்களும் இந்த வேலைகளை சரியாக பண்ணாமல் இந்த மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறது. கடைசியில் இதுக்கு பலியாடானது பார்த்தீங்கன்னா அப்பாவி 3 குழந்தைங்களுடைய உயிர்கள். இதில் வேற வெக்கமே இல்லாமல் பள்ளிக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லி டிரைவர் கேட்டை திறந்து விட சொன்னதை அந்த பாதிக்கப்பட்ட நபர் மேலேயும் குற்றம் சாட்டுறாங்க. டிரைவருக்கு என்ன கொண்டு போய் வண்டியை விட்டு ட்ரெயினில் விட்டு ஆக்சிடென்ட் பண்ணணும்னு என்ன ஆசையாக இருந்திருக்குமா? அவருடைய உயிரும் அங்கே தானே இருக்குது. அவருக்கும் உயிர் போகும்ல அடிபட்டா. அவர் எப்படி இந்த விஷயத்த பண்ணுவார்? பள்ளி வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்கள்லாம் மேக்சிமம் பொறுப்போடு நடந்துக்கக்கூடிய நபர்களை தான் பள்ளி வாகனம் ஓட்ட விடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுடைய உயிர்கள் கையில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த டிரைவர் இந்த மாதிரி கேட்டை தரங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் சான்சஸ் ரொம்ப கம்மி. அங்கே நேரில் இருக்கவங்களே சொல்லிட்டாங்க, கேட் கீப்பர் தூங்கிட்டு இருந்ததுனால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஒரு ரயில்வே கேட் இருக்குது, அந்த கேட்டு திறந்துருக்கு, ஆல்சோ சிக்னலும் போடலை அப்படின்னு சொன்னாக்க ஒரு டிரைவருக்கு என்ன தோணும்? கேட்டு திறந்துருக்கு, போவான்னு தான் தோணும். அப்போ இதில் முழுக்க குற்றம் சாட்ட வேண்டியது ரயில்வே துறையை தான். வேறு யாரையுமே நம்ம இதில் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் இந்த ரயில்வே கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் முறை இல்லாதது தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னலால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு ஒருங்கிணைந்த முறை தான் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம். இது ஒரு இடத்துல இப்போ இந்த மாதிரிப்பட்ட விபத்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேட்டு திறந்துருக்கு அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிக்னலில் ரயிலுக்கு சிக்னல் கொடுக்கும். சிகப்பு விளக்கு தான் அங்கே எரியும். ஸோ தட் ரயிலை நிறுத்திடுவாங்க லோக்கோ பைலட்ஸ். இந்த செம்மங்குப்பம் கேட்டில் இன்டர்லாக்கிங் முறை இல்லாததுனால இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. இந்தியாவில் மொத்தம் 7000 இடத்துல இன்டர்லாக்கிங் முறையே இல்லைன்னு சொல்லப்படுதுங்க. இந்தியாவில் மொத்தம் 18,477 லெவல் கிராசிங் இருக்குது. அதில் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் 11,089 லெவல் கிராசிங்கில் மட்டும்தான் இருக்குங்க. இன்றைக்கி இந்த செம்மங்குப்பத்தில் விபத்து நடந்துச்சு இல்லையா,
அது உட்பட 7388 இடத்துல இந்த இன்டர்லாக்கிங் முறை இல்லைன்னு சொல்லப்படுது. மக்களுடைய வரி பணத்தையெல்லாம் வாங்குறீங்கல்ல, அங்கே இங்கேன்னு வாங்கி ட்ரெயின் டிக்கெட்டு, அது பில்லு, ஜிஎஸ்டி, அது இது எல்லாம் வாங்குறீங்கல்ல, அந்த பணத்தை என்ன தான் பண்ணுறீங்க? அந்த பணம்லாம் எங்கே தான் போகுது? இந்த மாதிரிப்பட்ட சிஸ்டங்களை எல்லாம் இதில் எல்லாம் வைக்காமல் என்ன தான் பண்ணுறீங்க? அப்பட்டமாக நிர்வாக தோல்வின்னு தெரியுது. ஆனாலும் பாருங்க, மக்கள் அத்தனை பேரும் கண்கூடா பார்த்துருக்காங்க என்ன நடந்துச்சுன்றத. ஆனாலும் வேன் டிரைவர் கேட்டதுனால தான் கேட் கீப்பர் கேட்டை திறந்தாருன்னு சொல்லி அப்பட்டமா போய் சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க. இதில் இன்னொரு கேள்வி எழும்புதுங்க. என்ன அப்படின்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அவருடைய ரயில்வே ஸ்டேஷனை சரௌண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கேட்டு திறந்திருக்கா மூடியிருக்கா அப்படின்றத அவர் இருந்த இடத்துல இருந்தே கண்காணிக்க முடியும். அப்படி இந்த கேட்டு வந்து திறந்திருக்கு ட்ரெயின் வரப்போ அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டு இதை வந்து லோக்கோ பைலட்ஸுக்கு நோட்டிஃபை பண்ணணும், அவங்க வந்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும். இதுதான் விதிமுறை. அது என்னாச்சு? ஏன் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இதை கவனிக்காமல் இருந்தாங்க? அந்த இறந்து போன பிள்ளைங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள்லாம் கதறி கதறி அழுறாங்க. இந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த 2 குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸுடைய நிலைமையை நினச்சாதான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நம்ம சார்பாட்டு அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் கேடுகட்டவனுங்க இருக்கானுங்க தெரியுமா? இந்த சம்பவத்துலேயும் வந்து அப்பா ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம், திராவிட மாடல் ஆட்சினா இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலையும் வந்து இதுக்குள்ளே அரசியல் பண்ணி இதுக்குள்ளேயும் வந்து திமுகவை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கும் திமுகவுக்கும் என்னடா சம்பந்தம்? உங்கள் அரசியல் மயிருக்கு அளவே இல்லையா? மாநில அரசுக்கும் ரயில்வே துறைக்கு என்னடா சம்பந்தம்? எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு வந்து கடந்து அழுது ஒப்பாரி. எதுக்கு எடுத்தாலும் எந்த சம்பவம் நடந்தாலும், அது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் திமுக தான் இவனுங்களுக்கு கிடச்சிது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் அறிக்கை விட்டுருக்காங்க. 2 பேரும் இந்த இடத்துலையும் மாநில அரசை தான் வந்து குறை சொல்லும் விதமாக அறிக்கை விட்டுருக்காங்க. முதல்ல எடப்பாடியார் விட்டுருக்க அறிக்கையை பாருங்கள். மேலே ஃபுல்லாக எல்லாம் டைப் பண்ணியிருக்காரு. காயமடைந்த அனைவரும் உடல் நலம் வந்து திரும்ப பெற இறைவனை வேண்டுகிறேன் அது இதுன்னு போட்டுட்டு கீழே உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன். ஏயா, ஒரு பேச்சுக்கு கூட பாஜக ஒன்றிய அரசு நீங்கள் பேசவே மாட்டீங்களா? அடிமையானதும் ஆனீங்க. ஒரு தவறு நடந்துருன்னா அந்த இடத்துல கூட சுட்டி காட்டுறது கூட நீங்கள் வந்து பாஜகவை சுட்டி கூட காட்ட மாட்டீங்க. இதுலையும் திமுக அரசை தான் வலியுறுத்துவீங்க, இதுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படி இப்படின்ட்டு. இந்த வரியை நீங்கள் ஏன் இங்கே போடுறீங்க? இதை ஒன்றிய அரசுக்கிட்டலாம் கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இழப்பீடு இந்த சம்பவம் நடந்த உடனே அறிவிச்சிட்டாரு, காலையிலே அறிவிச்சிட்டாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறதுனால இந்த தற்கூரி பயலுக இருப்பானுங்க தெரியுமா, அவனுங்களுக்கு எப்படி போய் சேரும்? திமுக அரசை வந்து பேசியிருக்காருன்னா அப்போ இதுக்கு காரணம் திமுக தான், திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் ரயில்வே துறை இருக்குது அப்படின்னு சொல்லி கேனத்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தற்குறி கூட்டம் இருக்குது. இவங்களுக்குலாம் அதுதான் வேணும். எதுவும் தெரியாத தற்குறி பயலுக இருக்கானுங்க தெரியுமா, அவனுங்கள்லாம் இந்த விஷயத்தில் திமுகவை வெறுக்கணும். இதுக்குள்ளேயும் அந்த அரசியலை பாருங்களேன் எவ்வளோ நுணுக்கமாக கையாளுறாங்கன்னு. அது வந்து திமுக தான் காரணம்னு சொல்லாமல் திமுக அரசு இதுக்கு இழப்பீடு வழங்கணும்னு சொல்கிறதின் மூலியமாக இந்த மழுமட்ட பயல்களை வந்து எப்படியாவது இழுத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் நுணுக்கமாக அரசியலை கையாளுறாங்க பாருங்கள். ஒன்றிய அரசுக்கிட்ட நிவாரணம் கேட்கறதுக்கு துப்பில்லை, இதுக்கு வந்து குற்றம் சாட்டுறதுக்கு துப்பு இல்லை ஒன்றிய அரசை. எல்லாத்துக்கும் திமுக இவர் டைப் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரயில்வே துறை வந்து நம்ம மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்குது, இது வந்து திமுக அரசு தான் இது வந்து இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவர் டைப் பண்ணியிருக்கு. உங்களுடைய அரசியல் இருக்கட்டு, அதுக்காக இந்த அளவுக்காக போவீங்க? எதுலையெல்லாம் அரசியல் பண்ணணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லாத்துக்கும் திமுக கிட்ட தான் வருவீங்களா நீங்கள்? அடுத்து விஜய் அவர்களுடைய அறிக்கையை பாருங்கள். இது ஒரு அறிக்கை சைக்கோ. எல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே, எனவே விபத்து நடைபெற்ற இடத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணிக்கிற வகையில் தேவையான நடவடிக்கைகளை ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன்.
எல்லாத்துக்கும் மாநில அரசு, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் இல்லையா? இந்த இடத்துல அந்த விபத்து நடந்ததுக்கான முழுக்க முழுக்க காரணமே இந்த கேட் கீப்பர் அந்த கேட்டை மூடாமல் இருந்தது தான். இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய நிர்வாக தோல்வி தான். ஆனால் இதுலேயும் பாருங்கள், திமுக இழுத்து பேசாமல் இவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. அதுவும் விஜய் அவர்கள் காலையில் நடந்த சம்பவத்துக்கு சாயந்தரம் 3:17க்கு அறிக்கை விடுறாப்புல. ஏன் 3:17 வரைக்கும் ஐயா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? ஒன்றிய அரசு நம்ம ஓனர்களாச்சே, இவங்களை கண்டிக்கலாமா வேணாமா, கண்டிக்கிற மாதிரியே போய் நம்ம அதை திமுக பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டுறலாம் சரியா அப்படின்ட்டு அப்படியே மைண்டுக்குள்ளே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி என்னெல்லாம் டைப் பண்ணணும் எல்லாம் ரெடி பண்ணி இப்போ தான் அறிக்கை விடுறாப்புல. ஏதோ ரயில்வே துறைக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாத மாதிரி, ஒரு கண்டிப்பு இல்லை, ஒரு குற்றம் சாட்டுதல் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே ஏதோ ஜஸ்ட் லைக் ஒரு நார்மல் விபத்து மாதிரி இவர் இதை கடந்து போக பார்க்குறாப்புல. இந்த இன்டர்லாக்கிங் முறையை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ரயில்வே கேட்லையும் ஏன் வைக்கலன்னு சொல்லி அந்த அறிக்கையில் எங்கேயாவது இருக்கா? மக்களுடைய வரி பணத்தை எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி ஏதாவது கேள்வி எழுப்பினாரா? எதுவும் கிடையாது. இது இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்கக்கூடாது சரியா? இது மத்திய மாநில அரசுகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனம் போயாச்சு. அவ்வளோதான். இந்த அறிக்கையில் என்ன இருக்குது? குப்பை. இது தேவையில்லாத ஒரு அறிக்கை. என்னத்துக்குன்றேன், இந்த ரயில்வே துறையில் தொடர் விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் எல்லாம். விஜய் அவர்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல பாருங்கள். இதுவே திமுகவாக இருந்தால் அப்படியே 10 பக்கத்துக்கு வந்திருக்கும். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஆட்சி மாறுங்க, 2026 மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க, அப்படி இப்படின்னு 1008 விஷயம் இருக்கும். இதுவே பாஜகவை பேசணுன்னா வாயே திறக்காது, கையை எழுதாது, டைப் பண்ணாது. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.